உண்மையிலேயே சொல்றேன், தர்ஷிகா மாதிரி ஒரு விஷத்தை பார்க்கவே முடியாதுங்க. 200% கேமர்னு சொல்லுவாங்களே, இப்போ நான் சொல்றேன் 200% விஷம். அம்புட்டும் உள்ள விஷத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சிவகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. யார் சிவகுமாருக்கும் சௌந்தர்யாவுக்கும் இந்த மாதிரி ரோஸ் பண்ண சொல்லி பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னால. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து சோத்துல உப்பு போட்டு தானே தின்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. இந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் தர்ஷிகா இந்த மாதிரி பேசுறது வந்து கொஞ்சம் தப்பா இல்லை, அந்த மனசு வந்து கஷ்டப்படாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, உள்ளுக்குள்ள ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. ஐயோ சாட்டர்டே சண்டேல நம்மளை வச்சு செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா ரஞ்சித்தை கூப்பிட்டு வச்சு பயங்கரமா முட்டு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களே, பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் இந்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு முட்டை நீங்க பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா 7 வருஷம் சிவகுமார் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு இந்த ஸ்டேஜுக்கு. ஸோ இது வந்து வேஸ்டா போகக்கூடாது. அவர் கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் இப்படியே இருந்தாருன்னா கேமை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால அவர் கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இவ்வளோ கேவலமா இறங்கி திட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ அக்கறையா உங்களுக்கு இன்னொருத்தவங்க கேமை வளர்த்து விடுறதுல உங்க அக்கறை அப்பா வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆக்சுவலா இதுக்கு நீங்க சிவகுமாரை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, சிவகுமார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சோத்துல உப்பு போட்டு தானே திட்டுறீங்க அப்படி நம்ம தனியாகவே நீங்கள் திட்டிருக்கலாமே, இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு இந்த மாதிரிலாம் எதுக்கு திட்டிருக்கணும் அப்படின்ற கேள்வி வருதுல. ஆக்சுவலாக இவங்க வந்து வாயை விட்டுட்டாங்க. வாயை விட்டுட்டு அது எப்படி பூசி மழுப்புறதுன்னு சொல்லுவாங்களே, அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய வழிகள், அதாவது கிராக் இருக்கோ அந்த கிராக்லாம் இப்போ ஃபில் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க. பவித்ரா கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் பவித்ரா நான் பேசுறது தப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கேட்குறாங்க. ஆமாம் தப்பாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பேர் வந்து அதை தப்பாக நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வந்து அவர் கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான், அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். தீபக் எதிராக அவர் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ தப்பாக தெரியுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் தீபக் கூப்பிட்டு கேட்கக்கூடாது? ஏன்னா நீங்கள் கோ கண்டஸ்டன்ஸ் தானே, நீங்கள் கேட்கலாமே. ஏன் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு கண்டஸ்டன்ட்டை எவ்வளோ எதுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாமே. இல்லை சிவகுமார்கிட்ட போயிட்டு நீங்கள் தீபக் எதிராக கேளுங்க, நான் பார்க்கணும், எங்ககிட்ட வந்து மட்டும் சொல்லாதீங்க, நீங்கள் போய் டேரெக்டாக கேளுங்க, நான் முன்னாடி நிற்கிறேன் இப்போ போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஏற்றி விடலாமே, அந்த மாதிரி பண்ணலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி வச்சு ஒரு டாஸ்க்ன்ற பேர் வைக்கும் போது வச்சு மொத்தத்தையும் கொட்டி விட்டு, அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன மேட்டர்னா, இதே தர்ஷிகா வந்து ஏன் சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி வார்த்தையை இல்லை. இஃப் இன்கேஸ் வந்து சௌந்தர்யா கேம் இம்ப்ரூவ் ஆகணும் உங்களுக்கு என்ன இல்லையா, இப்போ சௌந்தர்யா வந்து இந்த அளவுக்கு கீழ் மட்டத்தில் இறங்கி போய் திட்டிருக்கலாமே, சௌந்தர்யா கேம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குமே. சௌந்தர்யா கேம் இம்ப்ரூவ் ஆகிறதுல அவங்களுக்கு என்ன இல்லை, ஆனால் சிவகுமார் கேம் இம்ப்ரூவ் ஆகிறதுல பயங்கர அவங்களுக்கு வந்து அன்பு இருக்குது. சிவகுமாரை எப்படியாவது பார்த்தீங்கன்னா கப்படிக்க வைக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு இன்டென்ஷன் பயங்கரமாக இருக்கு போல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அக்கறையில் வந்து தர்ஷிகா வந்து பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், தர்ஷிகா சிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ ஜாக்லின் ஒரு பக்கம் இது விடுற மாதிரி இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா இது சௌந்தர்யா கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் தர்ஷிகா அப்படி பேசிடக்கூடாது, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அந்த மனுஷனை போய் இப்படிலாம் சொல்லிடக்கூடாது, சோத்துல உப்பு போடு. ஏன்னா சிவகுமார் பார்த்தீங்கன்னா நார்மலாக புலம்புவாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1-2 பேர்கிட்ட புலம்புவார். இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் டீமில் இருக்காங்களா எல்லாரையும் 1 by 1, அதாவது இப்போ ஒருத்தர் முடிச்சிட்டாங்களா அடுத்து நீவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் புலம்பிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சத்யா கூப்பிட்டு பேசுறாரு, இந்த மாதிரி சத்யா எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிட்டேன், இதுதான் எனக்கான இடம், இதுக்கப்புறம் பாரு என் கேம் எப்படி இருக்க போது பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டப்புன்னு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் சிவகுமார் வந்ததுலேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ அடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காராம். நைட்டில் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன பேசுகிறான், விஷால் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கை பற்றி பின்னாடி என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காராம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மையிலே சிவகுமார் நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, அதில் என்னென்ன மேட்டர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே உங்கள் கேம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லை இதே மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டே உதாரணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உதாரணம் விட்டுக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே உங்களுக்கு தீபக் பேசுறது கஷ்டமாக இருக்குதா, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சிக்கு நேரம் இந்த மாதிரி பேசாதரா அப்படின்ற மாதிரி சொன்னால் மட்டும் தான் அவர் நிறுத்துவார். இது போய் கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் தர்ஷிகா வந்தாங்க பாருங்க, உங்களுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து உங்களை சோத்துல உப்பு போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்களே, இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தராக கேட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் தர்ஷிகா கொடுக்குற முட்டு பயங்கரமான முட்டுங்க. ட்விட்டரில் எல்லாம் எடுத்து போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை பை.